நயன்தாரா, ஜெய், சத்யராஜ் இவங்கெல்லாம் சேர்ந்து நடித்து நவம்பர் மாதம் தியேட்ரிக்கலில் ரிலீஸ் ஆன படம் தான் அன்னபூரணி. இந்த படத்தோட டிஜிட்டல் ரைட்ஸை நெட்ஃப்ளிக்ஸ் வாங்கியிருக்காங்க. வர டிசம்பர் 29 அன்னபூரணி படத்தை நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடான்னு 4 லாங்குவேஜில் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. அடுத்து டங்கி, ராஜ்குமார் ஹிரானி டைரக்ஷனில் ஷாருக் கான் மற்றும் டாப்ஸி பானு சேர்ந்து நடிச்சிருக்கிற படம். டங்கி படம் ரிலீஸ் ஆன 3 டேஸில் 157.22 crore கிட்ட கலெக்ஷன் பண்ணியிருக்குன்னு அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. இது ஒரு டீசெண்டான கலெக்ஷன் தான். அடுத்து ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் டைரக்ஷனில் விஷ்ணு விஷால், விக்ராந்த், நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கேமியோவாக நடிக்கிற படம் லால் சலாம். இந்த படம் பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ண வேண்டியது. ஆனால் பொங்கலுக்கு லால் சலாம் படத்தை போஸ்ட்போன் பண்ணி நம்ம அருண் விஜயோட மிஷன் சாப்டர் 1 படத்தை பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணுறோம்னு லைக்கா அஃபிஷியலாகவே சொல்லியிருக்காங்க. மோஸ்ட்லி லால் சலாம் படத்தை ஜனவரி 26 ரிலீஸ் பண்ண அதிகமான சான்சஸ் இருக்குது. அடுத்து சலார், பிரசாந்த் நீல் டைரக்ஷனில் நம்ம பிரபாஸ், ஸ்ருதி ஹாசன், ஜெகபதி பாபு, பிருத்திவிராஜ் சுகுமாரன் இவங்கெல்லாம் சேர்ந்து நடிக்கிற படம். இந்த சலார் படம் ரிலீஸ் ஆன 2 டேஸில் வேர்ல்டு வைடாக 295.7 crore கிட்ட கலெக்ஷன் பண்ணியிருக்குன்னு அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. அடுத்து ஜோ, நம்ம ரியோராஜ் நடிப்பில் நவம்பர் மாதம் தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆன படம். ஜோ ஒரு சூப்பர் ஹிட் மூவி. ஜோ படத்தோட டிஜிட்டல் ரைட்ஸை டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டார் தான் வாங்கியிருக்காங்க. வர டிசம்பர் 29 ஜோ படத்தை ஹாட்ஸ்டாரில் ப்ரீமியர் பண்ண போகிறாங்க. இதோட அஃபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட் இன்னும் 1 or 2 டேஸ்க்குள்ளே வந்துடும்.